இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு லீவ் வேணும்னா நீ யார்கிட்ட கேட்கணும்? சொல்லு, யார்கிட்ட கேட்கணும்? உங்ககிட்ட கேட்கணும் மேடம். என்கிட்ட கேட்டியா? இல்ல மேடம், அது உனக்கு லீவ் இல்ல, உள்ள போய் வேலையை பாரு. இல்ல மேடம், எமர்ஜென்சி குழந்தைக்கு. ஏய், உள்ள போய் வேலையை பாரியா, இல்லனா அதுக்கப்புறம் நீ இந்த கடை பக்கம் திரும்ப வரவே முடியாது. ஹே விஜி, உன் வீம்புக்கு இது நேரம் கிடையாது. அவர் போகட்டும், ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாரு, குழந்தைக்கு முடியல போல. மனசாட்சி இல்ல உனக்கு? அண்ணா நீங்க போங்கண்ணா. உள்ள போன்னு சொன்னேன். என் பேச்ச மீறி இப்போ நீ கிளம்புன. எமர்ஜென்சி மேடம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. அட, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, போறதா இருந்தா மொத்தமா போயிடு, திரும்பி இங்க வர்ற கதையெல்லாம் இருக்க கூடாது. விஜி சொல்றத கேளு, அவர் மேடம், எமர்ஜென்சின்றாரு. வேண்டாம் மேடம், வேண்டாம், நான் போகல. அது பா, வேலையை பாரு. ஓ அண்ணா, என்னண்ணா நீங்க போங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். விடுங்க மேடம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் மனுஷங்களா இருந்தா புரியும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல ஈவேற்கமே இல்ல. என்னைக்கு இந்த கடை ராமச்சந்திர ஐயா கைக்கு போதோ அன்னைக்குதான் எங்க எல்லாருக்குமே விடுதலை. என்னடா சொன்ன? வேலை பாக்குறேன் மேடம். விஜி போடா, ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க? எவ்வளவு திமிரு! போடா விஜி, நான் போடுற பிச்சை காசை வாங்கி தின்னுட்டு என் கடை இந்த ராமச்சந்திரனுக்கு போகணும்னு சொல்றியா? இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, இந்த கடை பக்கமே வந்துடாத, போ. ஏய், இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கடையில என்னை எதிர்க்கிற யாருக்குமே வேலை கிடையாது. ஏய், யார் மேலடி கை வச்ச? இவர் எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பாக்குறாருன்னு தெரியுமா? இத பாரு, நீ நினைக்கும் போதெல்லாம் இங்க இருந்து யாரையும் வேலையை விட்டு அனுப்பிட முடியாது. ஏன் கத்துற? ஒன்னால முடிஞ்சா கேஸ் கொடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி அந்த ஆளு இங்கதான் வேலை செய்யணும்னா ஃப்ரீயா வேலை செய்யட்டும். நான் தானே சம்பளம் கொடுக்கணும், 10 காசு கூட கொடுக்க மாட்டேன். போய் வேலையை பாரலாம். இவனெல்லாம் அண்ணா. பரவாயில்ல மேடம், நான் வரேன்.